இந்த பணக்காரங்கள் பணம் யாருக்கெல்லாம் கொடுக்குறான்னு தேடி பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு அளவுகள்லையும் வராது. ஒரு அளவுகோல் இருக்கும்ல, எந்த ஒரு அளவுகோல்லையும் நிற்காது. அறிவாளிக்கெல்லாம் பணத்தை கொடுத்துருக்கானான்னு தேடி பாருங்க, அப்படியும் இருக்காது. முட்டா பயலுக்காக பணத்தை கொடுக்கானு பாருங்க, அப்படியும் இருக்காது. ஒரு நாட்டுக்காரனுக்காக பணத்தை கொடுத்து ஒரு நாட்டுக்காரனே பிச்சைக்காரன் அப்படி பாருங்க. ஒரு மொழி பேசுறவனுக்காக பணத்தை கொடுத்து இன்னொரு மொழி பேசுறவனே விட்டானான்னு பாருங்க. பணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். எப்படி இவனுக்கு இந்த ரூபா வந்துச்சு, இவ்வளவு ரூபா எப்படி வந்துச்சு என்று நினைக்கிற அளவுக்கு இந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எப்படி கொடுக்குறான்னு கேட்டா நல்லவன் கெட்டவங்கிற அளவுகோல்ல கொடுக்கறதே கிடையாது. அது யாருக்கு வேண்டாலும் வந்துடலாம். நல்லவனுக்கு எல்லாம் கொடுப்பான், கெட்டவனும் கொடுப்பான். இன்னும் சொல்ல போனா இறைவன் இருக்கிறாங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமா கூட எல்லாம் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. என்ன ஆதாரமா இருக்கான்? அல்லாஹ் இருக்கானான்னு கேட்கறீங்களப்பா, நீ உலகத்துல உன் அறிவை கொண்டு சிந்திச்சு பாரு. யார் ரொம்ப சம்பாதிக்கணும்? மூளை உள்ளவன் ரொம்ப சம்பாதிக்கணும். அது சம்பாதிக்கிறதுக்கு மூளை வேணும் இல்லைங்க. அப்படி பிளான் பண்ணி ஐடியா பண்ணி இது வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, கொள்முதல் எவ்வளவு, போக்குவரத்து செலவு எவ்வளவு, இப்படிலாம் இப்படி பயங்கரமாக கணக்கெல்லாம் போட்டு கம்ப்யூட்டர்லாம் வச்சு எல்லாம் பண்ணி வியாபாரம் பண்ணுவான். கடைசியில் 6 மாதத்தில் கடையை மூடிட்டு போயிடுவான். இன்னொருத்த நாட்டை ஒரு கிராமத்துக்காரர் இருப்பான், அவனுக்கு கணக்கும் பார்க்க தெரியாது, ஒன்றும் செய்ய தெரியாது. இப்படி வாங்குவான், அப்படி விற்பான், 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 20 ரூபாய்க்கு பாக்கி கொடுப்பான். பார்த்தா ஏறிக்கிட்டே போவோம் செல்வம். அப்போ யார் இந்த பெரிய பெரிய படித்தவன் அறிவாளிங்கிறோம் அவன்கிட்ட போய் சம்பளத்துக்கு வேலைக்கு இருப்பான். யார் ரொம்ப படித்தவன் ரொம்ப அறிவாளிங்கிறமோ அவன்லாம் யார்கிட்ட இருப்பான்? இந்த படிக்காத கை நாட்டு பேர் வெளியிட்ட வந்து சம்பளத்துக்கு இருப்பான். மாடு மேய்க்கல் ஆயிக்கல, ஆடு மேய்க்கல் ஆயிக்கலன்னு வாத்தியார் சொல்லியிருப்பாரு. அதுக்காண்டி எல்லா பணக்காரரும் அப்படி இருப்பான்னு நினைக்கிற கூடாது. அப்படி அளவுகோல்ல வராதுன்னு நான் சொல்லிட்டேனே. அப்படிப்பட்டவங்களும் நல்லா கொடுக்குறானா இல்லையா? கொடுக்குறான். ஒரு அறிவாளி பணக்காரனா இருக்கிற பார்த்துட்டு எல்லா அறிவாளியும் பணக்காரனான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அறிவை கொண்டோ, திறமையை கொண்டோ, ஆற்றலை கொண்டோ, பாரம்பரியத்தை கொண்டோ, அல்ல 10 வருஷமா தொழில கொடி கட்டி பறந்தவனா இருப்பான். அவன் வியாபாரி, அவன் அப்பன் வியாபாரி, பாட்டன் வியாபாரி, முப்பாட்டன் வியாபாரி. அவன் எப்படி வியாபாரம் பண்ணனு? நேத்து ஒருத்தன் கடை வச்சு காலி பண்ணிட்டு போயிடுவான். நேத்து ஒருத்தன் ஏதாவது கடையை திறப்பான். 10 வருஷம் 10 தலைமுறையுடைய அனுபவம் எங்க வச்சுன்னு தெரியாது. அங்கிட்டு திரும்பி மக்கள்லாம் ஏன் திரும்பிச்சு தெரியாது. ஒரு காலத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட நம்ம ஆளுக்கு ஒரு ஹோட்டலுக்கு வந்து அப்படி தேடி போவாங்க மக்கள். 7 தலைமுறைக்கு அவ்வளவு ருசியா இருக்கு பிரியாணிலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. இப்ப எங்க காணோம். அந்த அந்த அனுபவம் என்னாச்சு? அந்த உலக காலம் பெற்ற அந்த ட்ரைனிங் சர்வீஸ் எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும். அல்ல நாடு செய்வான், அப்படி பரட்டி விட்டு போயிடுவான். அப்ப அதுல என்ன வழங்குற பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அளவுகோலும் நீ பார்க்கலாம். இந்த செல்வத்தை கொடுக்கிற விஷயத்துல வந்து ஏன் நல்லவன் கெட்டவன், அறிவாளி அறிவு இல்லாதவன், திறமை உள்ளவன் திறமை இல்லாத இதெல்லாம் கிடையாது. திறமை உள்ளவனும் கொடுப்பான், திறமை இல்லாட்டாலும் கொடுப்பான். கொஞ்சம் பேர் திறமை இல்லாம பணக்காரனா இருப்பான், கொஞ்சம் பேர் திறமை இருந்து பணக்காரனா இருப்பான். என்ன ஒரு அளவுகோல்லையுமே சொல்லவே முடியாது. அப்ப இது நம்ம என்ன வழங்கணும்? இந்த செல்வம் என்று ஒரு ஆளுக்கு வந்து விட்டது என்றால் அவர் அல்லாஹ்வுடைய பாக்கியம் பெற்றவர் நினைச்சவே கூடாது. நம்மளோட நினைப்பு இருக்கா இல்லையா? அவருக்கு என்னங்க, அவருக்கு அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுத்து பயங்கரமான பாக்கியசாலிங்க அவரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப செல்வம் ஒரு ஆள்கிட்ட இருந்தா அவர் பாக்கியசாலியா? செல்வம் ஒரு ஆள்கிட்ட இல்லைன்னு சொன்னா அவர் தர்த்தனம் பிடிச்சவரா? அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு ஆளானவரா என்று பார்த்தால் அந்த மாதிரியான பார்வை முதல்ல இந்த எப்படி சுத்தப்படுத்தின மனசு என்று கேட்டா, காசு பணம் ஒருவர்கிட்ட இருப்பதை வைத்து அல்லது இல்லாமல் போவதை வைத்து அவர் நல்லவர் கெட்டவர் நீங்க தீர்மானிச்சிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ யக்திர். யாருக்கு நான் நாடுகிறேனோ அவங்களுக்கு கூட கொடுப்பேன், நாடுனா குறைச்சும் கொடுப்பேன். நாடுறதான் கணக்கு. நல்லவன் கெட்டவன் நிறைய தொழுகிற ஆளுக்கு கூட கொடுப்பேன். நீங்க அப்படியும் பார்க்கலாம். பயங்கரமா அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிச்சிருப்பாரு, ஒரே பள்ளிவாசலே கதின்னு கிடப்பாரு, பிச்சைக்காரனா இருப்பாரு. போட அல்லாஹ் எங்கடா இருக்காம அவன் கொடி சொன்னா இருப்பான். அப்ப என்ன ஒரு கணக்குல இது வரமாட்டேங்குது. நல்ல காரியமா அள்ளி அள்ளி கொடுப்பான். அவன் வந்து என்ன செய்வான்? ஒண்ணும் இல்லாம போயிடுவான். சமயங்கள்ல யாருக்குமே கொடுக்க மாட்டான், கொடி சோர்னா இருப்பான். ஊழல் பண்றவன், லஞ்சம் வாங்குறவன் வீடுக்கு மேல வீடு கட்டிக்கிட்டு இருப்பான். கரெக்டா நேர்மையா சம்பாதிக்கிறவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. எந்த ஒரு கணக்குலையும் வராம நாடுனா இந்த பரீட்சையை வைப்பேன், நாடுனா அந்த பரீட்சையை வைப்பேன், நம்ம விருப்பம் என்னுடைய தனிப்பட்ட ரைட் நல்லா வச்சுக்கிட்டான். அப்ப நாடியவர்களுக்கு ரிசுக்கை தாராளமா கொடுப்பேன், நாடியவர்களுக்கு குறைச்சு கொடுப்பேன். 13வது சூறாவுல 26வது வசனத்திலையும் 17வது அத்தியாயத்துல 30வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். அலம் யரவ், இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க தாராளமா கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு குறைக்கிறான். இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமின் யுமினூன். நம்பிக்கை கொள்கிற மக்களுக்கு இதில் நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது. இந்த செல்வத்தை அல்லாஹ் எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்தாலேயே இறைவன் தான் ஒருத்தன் இதை உதவி செய்யறான்னு முடிவுக்கு வந்துடுவோம். நம்ம அறிவை கொண்டு செய்யல, நம்ம திறமையை கொண்டு கிடையாது. இறைவன் ஒருத்தன் இருந்தா என்ன செய்யறான், இவ்வளவு வேலையும் பண்றான் என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமா அமையுது என்று சொல்லி 30வது சூறாவுல 37வது வசனம், 39வது சூறாவுல 52வது வசனத்துல எல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த செல்வங்கள் கொடுக்கப்படுவதை பத்தி நீங்க என்ன பார்வை வைக்கணும்னா, அல்லாஹ் நம்ம பணத்தை தந்தானா அல்ஹம்துலில்லாஹ் வச்சுக்கிறங்க,
பணத்தை தரலையா, நம்ம இஸ்லாமிய பொருளாதாரத்தை இப்படி புரிஞ்சுக்கணும், பணத்தை தரலையா, அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்க்கு நமக்கு இந்த டெஸ்ட் வைக்கிறான். இந்த பணம் இல்லாமல் நம்ம எப்படி நடைபெற போகிறோம், எவ்வளவு கரெக்டா இருக்க போறோம், இந்த பணம் இல்லாத வறுமை நம்மளை மாத்திருமா என்று இறைவன் பரிச்சை வச்சிருக்கிறான் எடுத்துக்கொண்டோமையானால் உலகத்துக்கு நிம்மதி. ஏங்கி சாவ மாட்டோம், இதுக்காக வேண்டி மானத்தை இழந்துட மாட்டோம். அதுல வறுமையிலையும் செம்மையா இருப்போம், செல்வத்திலையும் செம்மையா இருப்போம். அப்ப இந்த ரிஸ்க் தர்ற விஷயத்துல நல்லவன் கெட்டவங்கிற அளவுகள்லாம் கிடையாது என்பதை இஸ்லாமிய பொருளையல்ல நீங்க முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை. அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்க சொர்க்கத்துக்கு லேசா போலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? வலம்மா யாத்திக்கும் மஸலுல்லதீன ஹலௌ மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்கள் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட துன்பம் கஷ்டமெல்லாம் வராம, அந்த வறுமையெல்லாம் வராம நீங்க சாதாரணமா சொர்க்கத்துக்கு போலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்பதன் மூலமாக நல்லவங்களுக்கும் வறுமை வந்திருக்குது. நல்ல நபிமார்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் அவங்களுக்கு கடுமையான வறுமை வந்திருக்கிறது, கடுமையான துன்பம் வந்திருக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு வராம நீங்க வாட்டு பணத்தோடவே இருந்துக்கிட்டு ஜாலியா போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்பதன் மூலமாக செல்வத்தை ஒரு ஆளுக்கு கொடுக்கிறது நல்லவர் என்பதற்காக இல்லை, அதனால கெட்டவர் கிடையாது. அதனால அவருடைய செயலால் நல்லவர் ஆவாரு, செயலால் கெட்டவர் ஆவாரே தவிர செல்வத்தை வச்சுக்கிறதுனால ஒருத்தர் நல்லவரும் கிடையாது, செல்வம் இல்லாதனால ஒருத்தர் என்ன இல்ல கெட்டவரும் கிடையாது. இந்த ஒரு பார்வை நம்மள்ட்ட வந்துருச்சுன்னு சொன்னா இந்த செல்வத்தின் மீது உள்ள மோகத்துக்கு ஒரு எல்லை வந்துடும், ஒரு வரம்பு வந்துடும், லிமிட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்படியும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி பாருங்க, இந்த செல்வத்துக்கு நல்லவன் கெட்டவனுக்கு சம்பந்தம் இல்லை என்பதற்கு இப்ராஹிம் நபி சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, காபாவை கட்டி முடிச்ச உடனே ஒரு துவா செய்யறாங்க. என்ன துவா செய்யறாங்க? யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் நல்லடியார்களுக்கு இமாமாக, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, நல்லடியார்களுக்கு இமாமாக எங்களை ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஒமின் துர்ரியத்தி, என்னுடைய புள்ள குட்டியிலையும் நீ அது மாதிரி ஆக்கு. இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, என்னைய நல்லாள் ஆக்குன மாதிரி, என் மகன் இஸ்மாயில நல்லாள் ஆக்குன மாதிரி, என் வழித்தோன்றல்ல யாரெல்லாம் வருவாங்களோ அவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்கிறதுக்கு நீ என்ன செய்ய, நீ அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான்? அப்படி கேட்காத, லா யனாலு அஹதில் லாலிமீன், எல்லாரும் நல்லவரா இருப்பாங்கன்ற சர்டிபிகேட்லாம் தர முடியாது. அநியாயக்காரர்களுக்கெல்லாம் நான் எந்த ஒரு கேரண்டியும் தர முடியாது. உன்னுடைய வாரிசுகளா இருந்து அநியாயம் செய்வார்களே ஆனால் அவங்களெல்லாம் நல்லவங்களா இருப்பாங்க, அவங்களெல்லாம் வழிகாட்டியா இருப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உடனே இப்ராஹிம் நபி என்ன பண்றாங்க? அடுத்த துவா செய்யறாங்க. என்ன துவா செய்யறாங்க? ஓ, நம்ம எல்லாரும் ஈமானோட இருக்கிறதுக்கு துவா செஞ்சோம், எல்லாரும் சாலிஹீன்களா இருக்கிறதுக்கு துவா செஞ்சோம், நீ மூமினுக்கு மட்டும் கேளு, அனைவருக்கும் கேட்காத நல்லா சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு கேட்டா, ரிஸ்க்குக்காக துவா செய்யறாரு இப்ராஹிம் நபி. அடுத்த துவா என்ன துவா செய்யறாரு? இறைவா, இந்த ஊர்ல உள்ள மக்கள்ல மூமினா யார் இருப்பார்களோ அவங்களுக்கு தாராளமா அள்ளி கொடு. முதல்ல கேட்டது மறுமை சம்பந்தப்பட்டதை கேட்கிறாரு, அதுக்கு அல்லாஹ் கண்டிச்சுட்டான், அப்படி சொல்லக்கூடாது, உன் வாரிசெல்லாம் நல்லவரா இருக்கிறதுலாம் என்கிட்ட கேரண்டி கேட்கக்கூடாது, தடுத்துட்டான். அப்ப இவர் இப்ராஹிம் நபி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, ஓ இந்த மாதிரி கேட்கறதுக்கு அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, நம்ம என்ன கேட்போம், இந்த ஊர் மக்கள் எப்பவும் செழிப்பா இருக்கணும் அப்படின்னு கேட்க நினைச்சிட்டு, ஊர் மக்களுக்கெல்லாம் கேட்டா கெட்டவனில் இருப்பானே, மூமின் இருப்பானே, அவனுக்கு எப்படி நம்ம கேட்கறது, அல்லாஹ் கண்டிச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாருன்னு கேட்டா, அல்லாஹ் இந்த ஊர்ல யாரு நல்லவங்களா ஈமானோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரிஸ்க் கொடுன்னு கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு? இது கால இப்ராஹிமும், இப்ராஹிம் சொன்னார், ரப்பிஜால் ஹாதா பலதன் ஆமினா, இந்த ஊரை ரொம்ப அபயமான பூமியாக நீ ஆக்கி வைப்பாயாக, ஒரு சுக்கு அகலகும் என தமராத்தி, இந்த ஊர்வாசிகளுக்கு நிறைய கனிவர்க்கங்களை ரிஸ்காக கொடுப்பாயாக. யாரு கொடுப்பாயாக? மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் ஆகிரத்தை நம்புறாங்களோ அவங்களுக்கு நல்ல ரிஸ்க் கூடலான்னு கேட்கிறார். அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? அதுக்கு சம்பந்தம் கிடையாது, ரிஸ்க்குக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஈமான் இருக்கிறவங்க ரிஸ்க் கொடுக்கணும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? அல்லாஹ் என்ன பண்றான்? அப்படி கேட்காதப்பா, ஒமன் கஃபர, மறுக்கிறான் அவனுக்கு கொடுப்பேன். நீ என்ன கேட்கிற? இந்த ஊர்வாசிகள்ல மூமினுக்கு மட்டும் கேட்கிற, அது கிடையாது. சந்ததிகள்லாம் அவுலியாக்கள் ஆகுறது கேட்கிற, அது முடியாதுன்ட்டேன், அது நீ கேட்க இயலாது. நீ துன்யாவை தானே கேட்கிற, ரிஸ்க்கு தானே கேட்கிற. ரிஸ்க்கு காபிருக்கு நான் கொடுப்பனே, மூமினுக்கு கொடுப்பனே, மூமினுக்கு மட்டும் ரிஸ்க்கு கொடு, நீ எப்படி கேட்கலாம்? அல்லாஹ் என்ன பண்றான்? திருத்தம் சொல்லி கொடுக்கறான். ஒமன் கஃபர, யார் காபிராக ஆகிவிட்டார்களோ, என்னையே இல்லைன்னு சொல்றாங்களோ, ஃபமத்திஹு கலீலன், அவங்களுக்கும் கொஞ்ச நாள் சொகுசான வாழ்க்கையை நான் கொடுப்பேன். அப்ப ரிஸ்க் தருவது என்பது நல்லவங்களுக்கு மட்டும் கொடுன்னு அவர் கேட்கிறாரு. நல்லவங்களுக்கும் கொடுப்பேன், கெட்டவங்களுக்கும் கொடுப்பேன். இதுல நல்லவன் கெட்டவங்கிற அளவுகள்லாம் இந்த ரிஸ்க்ல பொருந்தாது.
அப்படின்னு அல்லாஹ்வே கண்டிச்சு திருத்தினது வந்து 2வது சூராவுல 126வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இது இப்ராஹிம் நபியுடைய துவா. இதுல நீங்க என்ன வழங்குறீங்க? பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அல்லாஹ் தந்தாலும் நம்ம நல்லவன் தான், நமக்கு தரலையா நம்ம நல்ல ஆள் தான் அப்படி நம்ம நினைக்கணும். நம்மளுக்கு ஒன்று அல்லாஹ் மோசம் வைக்கல, நம்மள ஒன்று அல்லாஹ் வந்து பாதாளத்தில் போட்டுல, நமக்கு ஒன்று கேடு நாடவில்லை அல்லாஹ். நம்ம நல்லவனா வாழ்ந்தோம்னு சொன்னா நம்மளுக்கு அல்லாஹ் காசை தந்தாலும் நம்ம நல்லவன் தான். நம்மள்ட்ட காசை இல்லாம வறுமையில் ஆக்கிட்டானா அப்பவும் நம்ம நல்ல ஆள் தான். நம்ம மேல அல்லாஹ் கோபமாவெல்லாம் இல்லை, நம்மள அல்லாஹ் வெறுக்கவும் இல்லை. நம்மளுக்கு காசு தரலைங்கிற காரணத்தினால நம்மள அல்லாஹ் வெறுக்கிறான், நம்மள அல்லாஹ்வுக்கு பிடிக்கல அப்படி நினைக்காத. இது ஒரு கொசுவுடைய ரெக்கை கூட சமானம் இல்லை. உனக்கு தான் காரு பங்களா பெருசா தெரியும், அல்லாஹ்விடத்தில் இந்த ரிஸ்க் செல்வங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த உலகத்துடைய ரிஸ்க் கூட ஒரு கொசுவுடைய ரெக்கைக்கு கூட அல்லாஹ்விடத்தில் என்ன இல்லை, சமமானது கிடையாது என்பதால் இதை ஒரு வெயிட்டா இருக்கக்கூடாது. இப்படி இந்த பொருளாதாரத்தை பற்றி மனசுல ஒரு சரியான நம்பிக்கையை போட்டா தான் பின்னாடி சொல்லக்கூடிய இந்த அறிவுரை எல்லாம் எடுபடும். பொருளாதாரத்தை பத்தி என்ன பார்வை வந்துருன்னு நமக்கு சில பேர் காசு தரல, அல்லாஹ் நமக்கு அல்லாஹ்வுக்கு நம்மளை பிடிக்கவே இல்லைங்க. கொஞ்சம் சோத்து கஷ்டப்பட்டவன வேலையே இல்லை, ஏண்டா அல்லாஹ்வுக்கு நம்மளை பிடிக்கல, இவர் வேலை இல்லாம போனா அல்லாஹ்வுக்கு பிடிக்கலையா, வீடு வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் அல்லாஹ்வுக்கு நம்மளை பிடிக்கல, அது இது இல்லை அது இல்லை, கல்யாணம் பண்ணி கூட காசு இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன நினைச்சிடறான், நம்மளை அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, அல்லாஹ் நம்ம கோபமா இருக்கான், நம்மளை வெறுக்கிறான், அல்லாஹ் அவனையெல்லாம் எவ்வளவு விரும்புறான் பத்தியலா, எத்தனை வீடு இருக்கு பத்தியலா, எத்தனை கார் இருக்கு பத்தியலா, எத்தனை தொழிற்சாலை இருக்கு பத்தியலா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் விரும்புறதுக்கும் வெறுக்கிறதுக்கும் இதனால நம்ம கெட்டு போறோம். நீங்க எவ்வளவு அதல பாதாளத்தா நீங்க என்ன நினைக்கணும், அல்லாஹ் நம்மளை வெறுக்கல, இதனால் வெறுக்கல, இது ஒரு சோதனை, இதுல நான் எப்படி நடக்கிறேன்னு அல்லாஹ் என்னை பார்க்கறான் அப்படின்னு எடுத்துக்கொண்டோமையானால் எல்லா அறிவுரையும் பயன் தரும். அதுக்கு தான் அந்த அறிவுரை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இதை பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பணக்காரங்கள எப்படி எப்படிலாம் கெட்டவங்கள பணக்காரன் ஆக்கியிருக்கிறேன், நல்லவங்கள யார் யாரெல்லாம் பணக்காரனா இருந்தாங்கன்னு சில லிஸ்ட்டுகள் எல்லாம் போடுறான். இதுல இருந்து நீங்க விளங்கிக்கலாம். முந்தைய சமுதாயத்தில் காரூன் ஒருத்தர் இருந்தான். காரூன் மூசா நபியுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன். காரூன்கிற பெரிய பணக்காரன். பணக்காரன் எப்படிப்பட்ட பணக்காரன், கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பணக்காரன். அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான், இன்ன காரூன கானமின் கௌமி மூசா, காரூன் என்பவன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் உள்ள ஒருத்தனாக இருந்தான். பகா அலைஹிம், ஆனா அந்த மக்களுக்கு ரொம்ப அநியாயம் செய்து கொண்டிருந்தான். ஆத்தைனாஹு மினல் குனூசி, அவனுக்கு நிறைய பொக்கிஷங்களை நம்ம கொடுத்திருந்தோம். இந்த பொக்கிஷமுடைய அளவு எவ்வளவு என்று அல்லாஹ் சொல்றான். மா இன்ன மஃபாத்திஹு, அந்த கஜானா பொக்கிஷம் இருக்குல்ல, அந்த பொக்கிஷத்துக்கு சாவி இருக்கும்ல, அந்த சாவிகளை ல தனூபில் உஸ்பத்தி உலில் குவா, வலிமையான பெரும் கூட்டத்திற்கு தூக்க முடியாது. சாவிய கஜானாவை இல்லை, அதாவது பெரிய இவ்வளவு பெரிய ஒரு கஜானாவுக்கு ஒரு சாவி போதும்ல, இந்த மாதிரி சாவி எவ்வளவு இருந்துச்சான், அவன் வச்சுக்கிற சாவி கொத்த தூக்குறதுக்கு அதுக்கு தனியா கூட்டம் வேணும், நல்ல வலிமையான கூட்டம் வேணும். அப்ப அம்புட்டு சாவி வச்சிருந்தான்னு சொன்னா ரூம் எவ்வளவு இருக்கும், ஒரு 100 கிலோ சாவி இருந்தா ரூம் எத்தனை ரூம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. சாவி மட்டும் 100 கிலோ இருந்தா அது என்ன இருக்கும், ஒரு மனுஷன் ஒரு 50 கிலோ தூக்க ஏறுமா, 50 கிலோ தூக்க முடியும். அப்ப ஒரு பெரிய கூட்டமே தூக்குற அளவுக்குன்னு சொன்னா ஒரு 500 1000 கிலோவுக்கு சாவி வச்சிருந்திருக்கான். இவன் எவ்வளவு இருந்திருக்கு, ஒரு 1000 கிலோவுக்கு சாவி மட்டும் திறக்கக்கூடிய, கஜானாவை திறக்கக்கூடிய சாவிகள் மாத்திரம் ஒரு 1000 கிலோ 2000 கிலோன்னு வச்சிருந்தான்னு சொன்னா அப்ப எத்தனை கஜானா இருக்கு, அது உள்ள எவ்வளவு சரக்கு இருக்கு. இவனை இப்ப கற்பனை பண்ணி பார்த்தா இவன் இருந்த அளவுக்கு உலகத்துல எவன்டையா இருந்திருக்குமா, அப்படி செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இவன் யாரு, அல்லாஹ் விருப்பமானவன போயிட்டானா, இவ்வளவு காசு அல்லாஹ் கொடுத்து மக்கள் நினைஞ்சாங்க இங்க பாரு நல்லா இருக்கான், அதே எல்லாம் சொல்லி காட்டுறான். இங்க பாரு அவனுக்கு கொடுத்த பாக்கியத்தை பத்தியா, யாழைத்தனா மிசலமா ஊத்திய காரூன், காரூனுக்கு மாதிரி எங்களுக்கு தரமாட்டானா அல்லாஹ், அவனுக்கு தான் தருவானா என்று பேசிக் கொண்டார்களாம். அல்லாவே இந்த குர்ஆன்ல அதை தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான். அப்ப உலகத்திலேயே பெரிய பணக்காரனா இருந்தவன் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காரூன் வரலாறு இன்னைக்கு தேதி வரைக்கும் எடுத்துக்கொண்டாலும் சரி, இனிமே வேண்டாம் அதுக்கு மிஞ்சி வேணா வர்றானா நம்ம தெரியல, இன்னைக்கு தேதி வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இவன் அளவுக்கு ஒரு பணக்காரன் என்ன செய்யற உலகத்துல இருக்கவே இல்லை. இது 28வது சூறாவுல 76வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப மகா கொடியவனும் மகா கெட்டவனுமா இருந்த ஒருத்தன்ட்ட, மக்களுக்கு சல்லி காசு கொடுக்காத ஒருத்தன்ட்ட அல்லாஹ் என்னத்தை கொடுக்குறான், பெரிய உலக பணக்காரங்கிற ஒரு அந்தஸ்து கொண்டே கொடுக்குறான் ஒரு நபியுடைய காலத்துல. அதே மாதிரி வந்து அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான், ஒலா துஜிபுக அம்வாலுஹும் அவுலாதுஹும், அவங்களுடைய செல்வங்களும் பிள்ளை குட்டிகளும் உம்மை மிரளச் செய்து விட வேண்டாம். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், உன்னுடைய எதிரிகளை நீ பார்க்கிற, உன்னை விட செழிப்பா இருக்கிறாங்க, உன்னை விட வசதியா இருக்கிறாங்க, உன்னை விட வலுவா இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யற, அள்ளி கொடுக்குறான் நல்ல விஷயங்கள் அவனுக்கெல்லாம் நமக்கு நல்லதே காணாம அவங்ககிட்ட தான் நல்லதெல்லாம் இருக்கு நினைச்சிடாது. அல்லாஹ் சொல்றான்,
வலா தோஜிபுக அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும், அவர்களுடைய செல்வங்கள் உன்னை வந்து என்ன செய்ய வேண்டாம், கவர்ந்து இழுத்து விட வேண்டாம். ஏன் இன்னமா யுரீதுல்லாஹு ஐயு அஸிபஹும் பிஹா ஃபித் துன்யா, அதை கொண்டு இந்த உலகத்தில் அவங்களை தண்டிக்க அல்லாஹ் விரும்புகிறான். உலகத்தில் இந்த காசை ரொம்ப கொடுத்து சில பேருக்கு தண்டனையா இருக்கும். காசு ரொம்ப இல்லாட்டி படுத்து நிம்மதியா தூக்கி காலைல எந்திரிச்சிருவான். காசு ரொம்ப கொடுத்துட்டு சில பேருக்கு என்ன செய்வான், அந்த காசுக்கு மிஞ்சின வியாதியையும் காசுக்கு மிஞ்சின நிம்மதியின்மையையும் கொடுத்து அவன் அதையே ஒரு அதாப ஆக்கிடுவான். அவங்கள பார்த்து நீ மிரண்டு போயிடாத, அவர்களை அல்லாஹ் வேதனை செய்ய நாடுகிறான். அல்லாஹ்வை மறுத்த நிலையிலேயே அவன் மௌத்தா போகணும். இந்த உலகத்திலையும் அவன் கஷ்டத்தை அனுபவிக்கணும். அவன் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சாவணும். அதுக்கு தான் இந்த காசை கொடுத்துருக்கேங்கிறான் அல்லாஹ். அப்ப இந்த காசை கொடுத்து நல்லவனுக்கு அடையாளமா? காசை கொடுத்தது எது கொடுத்தேங்கிறான், அந்த காசை வச்சியே அவனை வேதனை செய்யணும் என்பதற்காக வேண்டியும் அவன் காபிராவே சாவணும் என்பதற்கு நான் கொடுத்துருக்கேனே தவிர அதை பார்த்துட்டு நீ என்ன செய்யாத நபியே, அவனுக்கு மட்டும் ரொம்ப இருக்க, நமக்கு ஒண்ணும் இல்லையே, நம்ம திண்ணையில படுத்து கிடக்கிறோமே, சாப்பாடு கஷ்டப்படுறோமே நினைத்து விடாது என்று அந்த வறுமையில் இருந்த ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்திற்கு அந்த செல்வந்தர்களை காட்டி ஆறுதல் படுத்துகிறான். அந்த ஆறுதல் நமக்கு உண்டு. யாரெல்லாம் வறுமை நிலையில் இருக்கிறோமோ நம்ம என்ன நினைக்கணும், இது அல்லாஹ் ஒரு நன்மையை நாடி இருக்கிறான், இது நிச்சயமா இது ஒரு கயிறு இருக்கு, இது நம்ம ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு நினைக்கணும். அதே மாதிரி வந்து இது 9வது சூராவுல 85வது வசனத்திலையும் அதே 9வது சூராவுல 55வது வசனத்திலையும் இந்த செய்தி அல்லாஹ் நமக்கு பதிவு செய்கிறான். அதே மாதிரி 23வது சூராவுல 56வது வசனத்தில் சொல்லுகிறான், அயஹ்சபூன, இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, அன்னமா நுமித்துஹும் பிஹி மின் மாலிம் வ பனீன், இவங்களுக்கு காசு பணத்தை செல்வங்களை அள்ளி கொடுத்திருக்கிறோமே, இதெல்லாம் நுசாரி உலகும் பில் கைராத், நன்மைகளை அவசரமா அள்ளி அள்ளி கொடுக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? நல்ல நினைச்சிட்டு இருக்கிறான், காசு ரொம்ப அள்ளி கொடுத்தவன ஆஹா நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கான், நம்ம மேல குஷியா இருக்கான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? பல்லா யசூரூன், விளங்காம அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது, நான் காசு அள்ளி கொடுக்கிறது அவங்க மேல உள்ள முகபத்துக்காக கிடையாது, அதுல வேற மேட்டர் இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த 23வது சூராவுல 56வது வசனத்தில் எச்சரிக்கை பண்ணுகிறான். அப்ப இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அளவுகோல் வைக்க வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொன்மொழிகளையும் அவங்க காலத்தில் இருந்த நிலைமையை நம்ம கவனத்தில் கொண்டு பார்த்தால், பொருளாதாரம் என்பது நல்லவன் கெட்டவன்கிற ஒரு அளவுகோலில் வருவது இல்லை. நல்லவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான், கெட்டவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்களேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க, ரப்பனா இன்னக ஆதைத ஃபிரௌன வ மலாஹு ஜீனத்தம் வ அம்வாலன் ஃபில் ஹயாத்தி துன்யா, யா அல்லாஹ் நாங்க உன்னையே தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம், உன் கொள்கையை தானே பிரச்சாரம் பண்றோம், அடிவோடு தானே வாங்கிட்டு இருக்கிறோம், இந்த ஃபிரௌனுக்கும் உன்னுடைய கூட்டத்தாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறியா அல்லாஹ், இந்த பணத்தை ஜாஸ்தியா நீ கொடுத்துப்புட்டியே, அதை வச்சுட்டு எங்களை அடக்குறானே என்று மூசா நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுற அளவுக்கு என்ன இருக்குது, கெட்டவன்ட்ட பணம் இருந்திருக்கு. மூசா நபிட்ட பணம் இல்ல, மூசா நபி எதிர்த்தவர்கள்ட்ட பணம் இருந்திருக்கு என்பதையும் பார்க்கிறோம். இது 10வது சூராவுல 88வது வசனத்துல இருக்கிறது பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த குறைஷிங்கிற சூராவுல லீலாஃபி குறைஷிங்கிற அத்தியாயத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அவங்களுக்கு நிறைய ரிஸ்க் கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான், ரசூலுல்லாஹ் எதிர்த்த காலத்திலையும் அவங்க சாப்பாடு கஷ்டப்படல. மக்காவில் இருந்த காவிர்கள் இருக்காங்களே, அதை வந்து இப்ராஹிம் நபியுடைய துஆவை ஏற்றுக்கொண்டு அவங்க எல்லா காலத்திலையும், அல்லாஹ்வே இல்லைங்கிற காலத்திலையும், ரசூலுல்லாஹ் ஊரை விட்டு விரட்டின காலத்திலையும் அந்த ஊர்ல கொண்டு உலகத்து கனிகள் எல்லாம் வந்து என்ன செஞ்சிச்சு, சேர ஆரம்பிச்சது. அதை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். லீலாஃபி குறைஷின் ஈலாபிஹிம் ரிஹலத்த ஷிதாய் வஸை ஃபல்யாபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அதாமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் ஹௌஃப், இந்த குறைஷிகளுக்காக வேண்டி அவர்களுக்கு பசிக்கு அல்லாஹ் உணவளித்திருக்கிறான், அச்சத்திருந்தவர்களை பாதுகாத்திருக்கிறான்னு சொல்றான். இவங்க யாரும் நல்லவனா இல்ல. இந்த வசனம் இறங்கக்கூடிய காலத்தில் பிறகு நல்லவங்க ஆயிட்டாங்க. இந்த வசனம் இறங்கக்கூடிய காலத்துல வந்து அவ்வளவு பேர் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலை ஏத்துக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் கையில செல்வத்தை அல்லாஹ் வாரி வழங்கினதை சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் வந்து நல்ல கெட்டவங்க கையில செல்வம் இருந்தது என்பதை சொல்லுது. உடனே நினைஞ்சிடக்கூடாது, செல்வம் இருந்தா கெட்டவன் தான் போல இருக்குது அப்படின்ற கூடாது. திருப்பி அது ஏன்னா அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுற பேலன்ஸ் தான் குர்ஆன்ல. நல்லவங்க கையில செல்வம் இருந்திருக்குது ஈக்குவலா, இதோட மிஞ்சின வகையில எல்லாம் இருந்திருக்குது. எப்படி இருக்கிறது, சுலைமான் நபியை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். சுலைமான் நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க பெரிய பெரிய ராஜ்யம் பண்றாங்க, அவங்களுக்கு நிகரான ராஜ்யம் எதுவுமே இல்லை. பக்கத்து நாட்டில் ஒரு ராணி இருக்கிறார். அந்த ராணி வந்து சூரியனை வணங்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவளாக இருக்கிறார். அவளை தூக்கிட்டு வர சொல்லிடுறாங்க, வந்து ஜின்கள் வந்து தூக்கிட்டு வந்துடுது. வந்த உடனே அந்த பெண்மணி வந்து மாளிகை வாசல்ல வந்து நிப்பாட்டின உடனே உள்ளே இருக்கிற சுலைமான் நபி உள்ளே வா, அந்த அந்த அம்மாவை அழைக்கிறாங்க, அந்த ராணியை.
அந்த அம்மா உள்ள வருது. அதை வந்து அல்லாஹ் வர்ணிக்கிறான். சுலைமான் நபியுடைய செல்வ செழிப்பு அதுல வெளிப்படுது. எப்படி வர்ணிக்கிறான்? கீலலஹா, அந்த ராணி இடத்துல சொல்லப்படுகிறது, உதுகுலி சரஹ, இந்த அரண்மனைக்குள்ளே நுழைந்து வா என்று சொல்லப்பட்டது. ஃபலம்மா ரஅத்துஹு, அந்த தரையை அந்த பெண்ணு பார்த்த உடனே, ஹசிபத்துஹு லுஜ்ஜத்தன், அது ஒரு நீரோடை ஓடுகிறது என்று அந்த பெண் நினைக்கிறார். இங்க சுலைமான் நபி இங்க உட்கார்ந்திருக்காரு, வாசல்ல அந்த அம்மா நுழையும் போது இடையில உள்ள தரை இருக்குல்ல, இந்த தரையை பார்த்தா எப்படி இருக்குது? தண்ணி ஓடிக்கிட்டு, வாசல் தண்ணி ஓடுது நம்ம ஆபீஸ்க்கு முன்னாடி, அந்த மாதிரி என்ன செய்யுது? தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி அது தெரிகிறது. அப்ப என்ன பண்றாங்க, அந்த அம்மா என்ன செய்யற, தண்ணி நினைச்சுக்கிட்டு லேசா அந்த ஆடைய, தண்ணி தான் காலை தூக்குவோமா இல்லையா, ட்ரெஸ் நினைஞ்சிடக்கூடாது, கால் நினைஞ்சாலும் பரவாயில்ல, ட்ரெஸ் நினையக்கூடாதுங்கிறது தான் எல்லா மனசுட்டு இயற்கையா உள்ள உணர்வு. அந்த அடிப்பில் என்ன செய்யறாங்க, அந்த ஆடையை தூக்கி காலை வைக்கிறாங்க, தண்ணி இல்லை, அது தண்ணி கிடையாது. அது என்ன செய்யறாங்க, உடனே சுலைமான் நபி வழக்கம் சொல்றாங்க, தண்ணி இல்லம்மா, கண்ணாடி இழையால் பதிக்கப்பட்ட பளபளவென்ற ஒரு தரை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தரையில எவ்வளவு பெரிய சொகுசு இருக்கணும். இன்னைக்கு கூட அந்த மாதிரி செய்ய முடியுமான்னு சந்தேகம் தான். தரையில கண்ணாடியினால் எந்த அளவுக்கு அந்த கண்ணாடி இருக்கணும், அதை பார்த்தா தண்ணி ஓடுதுன்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு பளபளப்பாக அந்த அந்த வெறுமனை கண்ணாடி தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த கண்ணாடி எப்படி தோற்றத்தை உண்டாக்குதுன்னு கேட்டா, இது தண்ணி தான், இது கீழே தண்ணி கிடக்குது, நம்ம தண்ணியில தான் நடந்து போறோம் என்று நினைக்கிற அளவுக்கு இருந்ததாக சுலைமான் நபியுடைய வரலாறை சொல்லும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப 27வது சூறாவுல 44வது வசனம் இது. இதுக்கு மிஞ்சின ஒரு செழிப்பு ஏதாவது இருக்குதா? நம்ம மார்பில் போடுற தப்பா, சொகுசா ஜெலிஜன் இருக்கிற தப்பா? இதுக்கு மேலே இதெல்லாம் தப்பா இருந்தா கண்டிச்சிருப்பானே. ஒரு நபி தானே அவர், அல்லாஹ்வுடைய தூதர்ல, தூதருக்கு இதெல்லாம் இருக்கலாமா, தூக்கி விட்டு வெளியே போன்னு சொல்லியிருக்கலாம்ல அல்ல, அந்த மாதிரி இருக்கிறதும் பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து அதே 27வது சூறாவுல 16வது வசனத்துல வரிச சுலைமானு தாவூத, சுலைமான் நபி தாவூத் நபிக்கு வாரிசாக ஆனார். வகால், அவர் சொன்னார், யா யுஹன்னாஸ், மக்களே, உல்லிம்னா மன்திகத்தைர், பறவைகள் பேசுகிற மொழி எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. ஊத்தீனா மின்குள்ளி செய்யின், எல்லா செல்வங்களும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. சுலைமானாகி எங்களுக்கு, தாவூதாகி எங்களுக்கு, எங்க வம்சத்துக்கு, எங்க குடும்பத்துக்கு என்ன தரப்பட்டிருக்கிறது? ஊத்தீனா மின்குள்ளி செய்யின், எல்லாம் இருக்குது, என்ன வேணும், எல்லா விதமா அந்த காலத்தில் என்ன மெட்டீரியல் உலகத்தில் இருக்குமோ அவ்வளவு இவங்கள்ட்ட இருக்கும். என்னென்ன அவங்கள சொகுசுக்கு அந்த காலத்தில் பயன்படுத்தினார்களோ அதுல ஒண்ணு கூட மிச்சம் இல்லாமல் எல்லாமே எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இன்னஹாதா லஹுவல் ஃபதுலுல் முபீன், இதான் தெளிவான சிறப்பு என்று சொல்லி சுலைமான் நபியே சொன்னதாக 27வது சூறாவுல 16வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு செழிப்புன்னு பாருங்களேன். காரூன்டையும் பணம் இருந்தது, அவன் கெட்டவனா போயிட்டான். சுலைமான் நபிட்டையும் பணம் இருக்குது, இவனும் இருந்தவர் தடுமாறல. இதெல்லாம் இருந்துச்சு, அல்லாஹ் மறந்தாரா? ஹராமான முறையில் சம்பாதிச்சாரா? அந்த பணம் இருக்குதுங்கிறதுக்காண்டி ஹராமான முறையில் அவர் செலவழிச்சாரா? திமுறா அலைஞ்சாரா? அல்லாஹ்வுக்கு அடக்கமா ஆதாமின் ஃபதுல் ரப்பி, இதெல்லாம் என்னுடைய இறைவனுடைய அருள் கூட. இல்லை எவ்வளவனி அஸ்குராம அக்ஃபுரு, நான் சுக்குரு செய்கிறேனா, நன்றி செலுத்துகிறேனா அல்லது மாறு செய்கிறேனான்னு சோதிக்கிறதுக்கு தந்திருக்கிறான். சுலைமான் நபி அந்த செல்வத்தை வச்சு எப்படி மக்கள்கிட்ட சொல்றாரு, அல்லாஹ்விடத்துல சொல்றாரு, மக்கள்கிட்ட வந்து சொல்றாரு, இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறானே, நீங்க நினைக்கிறீங்க எனக்கு ஒரு அங்கீகாரம். நான் அப்படி நினைக்கல, இது அங்கீகாரம் கிடையாது, இது எனக்கு தந்த பரீட்சை. நான் நன்றியோடு நடக்கிறேனா அல்லது நன்றி மறந்து நடக்கிறேனா என்று பார்ப்பதற்கு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான்னு சொல்றாரு. அப்படி நடந்ததுனால அவர் பாராட்டுக்குரியவர் ஆகுறாரு. இன்னும் சொல்ல போனா இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 34வது சூறாவுல ஜின்களை எல்லாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுக்குறான். சுலைமான் நபிக்கு ஜின் என்று ஒரு படைப்பு இருக்கிறது இல்லையா, அந்த படைப்பை எல்லாம் வசப்படுத்தி கொடுக்குறான். அந்த ஜின்னு என்ன செய்யுது இவருக்குன்னு கேட்டா, யஅமலூன லஹு மா யஷாஉ, இவர் நினைச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கும். ஜின்கள் எப்படி செஞ்சு கொடுக்கும், இவர் என்னென்ன விரும்புகிறாரோ அதெல்லாம் செய்யும். எப்படி செய்யும்? மின் மஹாரிப, பெரிய பெரிய கோட்டை கொத்தளங்கள் அரண்மனைகளா கட்டி கொடுக்கும். இருக்கிற ஒரு அரண்மனை ஒரு ராஜாவுக்கு போதும். இந்த ஜின்களை வச்சு என்ன செய்யறாருன்னு கேட்டா, அங்கங்க மாளிகைகளா கட்டிக்கிட்டு இருக்கிறது. நிறைய ஏராளமான மாட மாளிகைகளை அந்த ஜின்கள் அவருக்கு கட்டி கொடுத்தன. ஒரு மனுஷருக்கு ஏராளமான மாட மாளிகைகள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு தமாசியில உருவ சிற்பங்கள், நமக்கு தடுக்கப்பட்ட சிற்பங்கள் மட்டும், மற்றெல்லாம் தடுக்கப்படல, சிற்பங்கள் மட்டும் வைக்க கூடாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நமக்கு தடுத்துட்டாங்க. தடுத்ததை மைனஸ் பண்ணிக்கிறேன்னு, தடுக்கப்படாதெல்லாம் செய்யலான்னு அர்த்தம். சுலைமான் நபிக்கு இருந்த மாட மாளிகை நமக்கு தடுக்கப்படல, சிற்பங்களையும் அவருக்கு செய்து கொடுத்தன. ஒஜிபானின் கல் ஜவாப், சாப்பிடுற அந்த உணவு தட்டு இருக்குத, அது என்ன மாதிரி தட்டு என்று சொன்னால், தண்ணீர் தொட்டி இருக்குமா, ஹவுலு மாதிரி ஒரு 2000 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறது, அப்படி தட்டுகளை ஜின்கள் செஞ்சு கொடுத்துச்சான்.
அப்ப எவ்வளவு பேர் விட்டு வேலைக்கு பார்ப்பாங்க, எவ்வளவு அதுல எவ்வளவு சாப்பாடை கொண்டு கொட்டணும். அதே மாதிரி குதூரி ராசியாத், அசைக்க முடியாத தள்ளி நகர்த்தி வைக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய தேக்ஷாக்கள், தேக்ஷான்னா பெரிய பாத்திரங்கள், அது நகர்த்தவே முடியாதான், அதுல பதிச்சு தான் வைக்கணும், அந்த அளவுக்கு பெரிய தேக்ஷாக்கள். அப்ப அவ்வளவு சோறாக்கப்படும். அத்தனை லிட்டர் அத்தனை கிலோ அரிசியை போட்டு கோதுமையை போட்டு என்ன செய்வாங்க, சமைக்குவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு செய்து கொடுத்தன. அப்ப இவ்வளவு தட்டு, பெரிய பெரிய இவ்வளவு தட்டுகள் இருக்குமையானால், இவ்வளவு மாளிகைகள் இருக்குமையானால், எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை லட்சம் பேர் அவர் வேலைக்கு இருந்திருப்பாங்க, எத்தனை லட்சம் பேர் அவர் வேலைக்கு வாங்கியிருப்பாரு. இவ்வளவு பேருக்கு பெரிய பெரிய தேக்ஸா வச்சுட்டு அழகு பார்க்க, அவர் மட்டும் நீங்க இருக்க தேக்ஸா, பெரிய பெரிய தேக்ஸா அளவுக்கு சோறு வடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னா அவ்வளவு பேரை வேலைக்கு வாங்குறாரு தானே அர்த்தம். அவ்வளவு பேர் வேலைக்கு வாங்குறாருன்னா அவ்வளவு செல்வம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப இந்த செல்வத்துக்கு லிமிட் சொல்ல முடியாத அளவுக்கு சுலைமான் நபிக்கும் அல்ல அணிஞ்சிருக்கிறான். தாராளமாக ஒரு பக்கம் காரூன் கொடுத்தது சொல்ற மாதிரி யாருக்கும் சொல்றான், சுலைமான் நபி கொடுத்ததையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல என்ன மேட்ரு, அதுவும் சரி இதுவும் சரி சோதனை தான். அவனுக்கு காரூன் கொடுத்தனும் சோதிச்சு பார்க்கறதுக்கு தான் நல்லவன்கிறா கொடுக்கல, சுலைமான் நபி கொடுத்து நல்லவனுங்கிறக்கா கொடுக்கல, நல்லவர் தான். ஆனா அவர் செல்வத்தை கொடுத்த காரணம் என்ன, அவர் நல்லவர் என்பதற்கு கொடுக்கப்படவில்லை, நல்லவரா நடக்கிறாரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி இதுல இருந்து நம்ம விளங்கி கொடுக்கிறோம். அப்ப பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம புரிந்து கொண்டோமையானால் ஒரு குழப்பம் வராது.